ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி கொள்கிறேன். நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? அப்படின்றது எப்பவுமே என்னோட கேள்வி. சரிங்களா? சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு நீங்க நிச்சயமா சொல்லுவீங்க. ஏன்னா, கிறிஸ்மஸ கடந்துட்டோம், நியூ இயர கடந்துட்டோம். இப்ப நியூ இயர்க்குள்ள கால் வச்சு போயிட்டுருக்குறோம். ஓகேங்களா? அதனால எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். நீர் தேவன் என்று இந்த ஸ்தலத்திலேயே நாங்கள் அறிக்கையிடுகிறோம்ப்பா. உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேச என்ன திட்டம் பண்ணியிருக்கிறதோ அதை தெளிவாய் பிள்ளைகளுக்கு நீங்க பேசும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் உம்முடைய பலத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, ஒரு பாடல் பாடி அதுக்கப்புறம் நம்ம வசனத்துக்குள்ளே கடந்து போவோம். சரிங்களா? இன்னைக்கு தலைப்பு எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவன். எல்லா பயத்துக்கும் இல்ல? அதுதான் இன்னைக்கு தலைப்பு. அப்பன்னா இன்னைக்கு பயத்த பத்தினா ஒரு பாட்டு பாடப் போறோம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினால். எல்லாருக்கும் தெரியும். உலகத்துக்கே தெரியும் அந்த பாட்டு. சின்ன குழந்தை பாட சொன்னா கூட பாடும். அப்பன்னா நான் பாட மாட்டேனா அப்படின்னு ஒரு வேளை நீங்க நினைக்கிறீங்களா? எல்லாரும் கைத்தட்டி உற்சாகமா தேவன மகிமைப்படுத்தி நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க? ஐயோ! அவங்க நான் கை தட்டினா தப்பா நினைப்பாங்கங்க. என்ன லூசுன்னு சொல்லுவாங்கங்க. அப்படின்னு ஒரு வேளை நீங்க நினைக்கிறீங்களா? கர்த்தருக்குள்ள நம்ம எல்லாம் பைத்தியமானவங்க தான். ஓகேங்களா? கர்த்தர் ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியரை தெரிந்து கொண்டார். அதனால சேர்ந்து பாடலாமா? பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும். எனது நங்கூரும் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரும் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். வலைகள் வீசுவோம், மீன்களை பிடிப்போம். வலைகள் வீசுவோம், மீன்களை பிடிப்போம். ஆத்துமக்களை அறுவடை செய்வோம், ஆத்துமக்களை அறுவடை செய்வோம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். ஹல்லேலூயா. சரி, என்னடா இது சிஸ்டர் தலைப்பும் பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, பாட்டும் பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப வேதாகமத்துல என்ன சொல்லப் போறாங்க? பெருசா என்ன கிடைக்க போகுது? அப்படின்னு ஒரு வேளை நீங்க நினைக்கிறீங்களா? எஸ். என்ன தெரியுமா? சங்கீதம் 34 அதுல 4வது வசனமும் 5வது வசனம் வாசிக்க போறோம். எல்லாரும் பைபிள் எடுத்துக்கங்க. சங்கீதம் 34 அதுல 4வது வசனமும் 5வது வசனமும் தம்பி வாசிங்க. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அல்லேலூயா. இங்க பாருங்களேன். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து. நல்லா கேளுங்க. நம்ம எதை எதையோ தேடி போறோம். இல்ல? நான் நான் வந்து வெளிப்படையா சொல்லணும்னு பார்த்தா, நம்ம எதை எதையோ தேடி போறோம். எதெதுக்கோ முக்கியத்துவம் குடுக்குறோம். ஆனா எப்ப கர்த்தர தேடுறோம்? இல்ல? நமக்கு கிறிஸ்மஸ் வந்துச்சுன்னா, வீட்ட கிளீன் பண்றோம். அவங்களுக்கு செய்யணும், இவங்களுக்கு செய்யணும். எத்தன பேர் யோசிச்சு பாருங்க. என்ன தேடி வந்தவங்களுக்கு நான் உதவி செஞ்சேன். நான் ஏழைங்களுக்கு உதவி செஞ்சேன். நான் இல்லாதவங்களுக்கு கொடுத்தேன். அப்படின்னு எத்தன பேர் சொல்ல முடியும்? இல்ல? ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நான் கர்த்தரை தேடினேன். அவர் எனக்கு செவி கொடுத்து, என் எல்லா பயத்துக்கும் என்னென்ன பண்ணாராம்? நீங்களாக்கி விட்டாராம். அல்லேலூயா! அப்போ கர்த்தர தேடினாலே என்ன ஆகும்? பயம் நம்மள விட்டு போயிடும். அதனால தானே இப்ப பாடுனோம். பயப்பட மாட்டேன்,
நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால். எவ்வளோ நல்ல ஒரு பாடல்ல, அருமையான பாட்டு. வசனம் பாருங்க. நான் கர்த்தரை தேடினேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எப்போ நம்ம கர்த்தர் இப்போ சிலர்லாம் எனக்கு ஃபோனில் சொல்கிறீங்க, சிஸ்டர் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சிஸ்டர், எனக்கு பயம் என்னை ரொம்ப கொல்லுது சிஸ்டர், அப்படி இப்படின்றோம். எஸ், ஓகே தான், பயமாக தான் இருக்குது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீ பயப்படாத, ஓகேவா? நீ பயப்படாத, நான் உன்னோட கூட இருந்து நான் என்ன பண்ணுவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினாலே உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாத. நீ என்ன பண்ணு, முதல்ல நீ என்ன பண்ணு, வேதாகமத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு மத்தேயுல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், தேடுங்கள். நம்ம கீழே போட்டதை என்ன பண்ணுவோம், தேடுவோம். அது கிடைக்கலன்னா ஐயோ அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ தேடுனாலே போதும், என்ன நீ என்ன பண்ணுவ, கண்டடைவீர்கள். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். அப்போ கர்த்தர் என்ன பண்ண சொல்றார், தேட சொல்றார். அப்போ தேடனா அவர் நமக்கு என்ன பண்ணுவாரா, செவி கொடுப்பாராம், காது கொடுத்து கேட்பாராம். மனுஷங்க நம்ம பேசுறத கொஞ்ச நேரம் பேசினாலே காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. நான் அப்படிதான், என்னோட கேரக்டர் எப்படிதான், என் கூட பேசணும் ஒரு 5 நிமிஷம் பேசணும். ரொம்ப ஓவரா வளவளன்னு பேசிட்டே இருந்தான்னு வச்சுங்களேன், செல்லை கீழே வச்சிருங்க. இது என்னோட கேரக்டர். ஒருவேளை இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, ஓ ஜபா சிஸ்டர் இந்த மாதிரி நம்ம பேசினா கூட இப்படி தான் பண்ணுவாங்க. அப்படி இல்லை. நீங்கள் ஜப குறிப்பு கூட ஒரு அளவு இருக்குது, சரிங்களா? ஷார்ட் அண்ட் ஸ்வீட். நீங்கள் ஷார்ட்டாக சொல்லுங்கள், இவ்வளோ தான் சிஸ்டர் என் ஜப குறிப்பு, இதுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு ஒர்க் இருக்கும், அப்படி தானே? அப்படி எஸ். ஆனால் கர்த்தர் ஆப்டல் மனுஷங்க அப்படி சொல்லலாம், ஆனால் கர்த்தர் அப்படி சொல்லவே இல்லை. கர்த்தர் அப்படி சொல்லவே இல்லை. தேடு, என்னை தேடு, அப்போது நான் உனக்கு செவி கொடுப்பேன். அவ்வளோதாங்க. தேடுங்கள், கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுப்பார். நீங்கள் ஒருவேளை நீங்கள் கேட்டோம், நீங்கள் சொல்லியோ சிலர் கேட்காம இருக்காங்களா, நீங்கள் சொல்லியோ சிலர் செய்யாமல் இருக்கிறாங்களா, நீங்கள் பார்த்தோ சிலர் பார்க்காம இருக்காங்களா, அது மனிதர்கள். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை, தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை. சொன்னால் செய்வார் தெரியாதா, அவரே கர்த்தர் புரியாதா, சோர்ந்து போய் நீ நிற்காதே, நடத்தி செல்லுனை மறக்காதே, சோர்ந்து போய் நீ நிற்காதே, நடத்தி செல்லுனை மறக்காதே, சொன்னால் செய்வா தெரியாதா, அவரே கர்த்தர் புரியாதா. அவ்வளோதாங்க, அவ்வளோதாங்க. என்னை தேடுனா நான் செவி கொடுப்பேன், ஓகேங்களா? இதை விட உங்களுக்கு ஏதாவது வேணுமா? என்னை தேடினா நான் செவி கொடுப்பேன். இல்லை, என்னை தேடுகிறவங்களுக்கு எல்லா பயத்திலிருந்து நான் என்ன பண்ணுவேன், நீங்களாக்கி விடுவேன். அப்போ யார் ஏசப்பாவை தேடுறாங்களோ அவங்கள கர்த்தர் பயத்திலிருந்து நீங்களாக்குவார். தேடாதவங்களுக்கு தான் என்ன வரும், பேய் வரும். நம்ம சொல்லுவோம்ல, ஐயோ என் கனவுல பெரிய பேய் வந்தது, இன்னொன்று சொல்ல என் கனவுல சின்ன பேய் தாங்க வந்தது. எந்த பேயும் வராதுங்க. ஏன் தெரியுமா? கர்த்தர் நம்ம கூட, நம்ம முன்னாடி மெசேஜில் பார்த்தோம்ல, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் என் பட்சத்தில் இருந்து என்னை என்ன பண்றாரு, கண்ணோக்குகிறார். கண்ணோக்குகிற தேவன் நம்ம பக்கத்துல இருக்கும்போது பேய் வருமா? நீங்க சொல்றீங்களே, எனக்கு பேய் வந்துச்சுங்க, எனக்கு பிசாசு வந்துச்சுங்க, எனக்கு செய்வினை பாதிப்புங்க, நான் சொல்லட்டோமா, கீழே மந்தரிச்சு போட்டு எலுமிச்சை மரத்தை கூட நான் மிதிச்சுட்டு போவேங்க. ஏன்னா கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறார். இன்பத்திலும் தேடுவேன் இதயராஜனை, துன்பத்திலும் தேடுவேன் தூய தேவனை, உள்ளளவும் தேடுவேன் உமது ராமத்தை, உயிர் பிரிந்தாலும் தேடியே உம்மிடம் வந்திடுவேன். தேடுவேன், நான் தேடுவேன் உமது ராஜ்யம் உமது நீதியும். அவ்வளோதாங்க. நம்ம தேடினா போதும் இல்லை? தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறார். இப்போ நம்ம என்ன பண்ணணும், கர்த்தரை தேடணும். அல்லேலூயா. நான் ஒரு சாட்சி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. கர்த்தரை தேடி அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது கர்த்தர் நம்ம வெறுமையாக விட மாட்டார். ஒரு தம்பி ஒருத்தர் என்னோட ஊழியத்தில் எனக்கு உதவி செய்யறதுக்கு வந்தாங்க. நல்ல தம்பி, நல்லா உதவி செய்வாங்க, ரொம்ப அன்புள்ள தம்பி, ரொம்ப அதிகமாக கோவப்பட மாட்டாங்க, சாஃப்ட் நேச்சர். இந்த தம்பிக்கு அப்பா அம்மா கிடையாது, யாரும் கிடையாது. இந்த தம்பிக்கு யாரும் கிடையாது, அப்பா அம்மா இல்லை. அப்போது இந்த தம்பிக்கு ஏதாவது நான் செய்யணும் அப்படின்னு நினச்சேன். ஏதாவது தம்பிக்கு செய்யணும், ஏன்னா ஊழியத்தில் ரொம்ப உதவுறாங்க, நைட்டு பகல்னு பார்க்காம உழைக்கிறாங்க. இந்த தம்பிக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு
இந்த தம்பியை பார்த்து கேட்டேன், தம்பி உனக்கு என்ன செய்யணும்னு. அக்கா நான் வந்து பிஎட் பண்ணுறேன்க்கா, எனக்கு ஃபீஸ் கட்டணும், 16,000 ஃபீஸ் கட்டணும். ஏங்க இது பெரிய விஷயம் இல்லைங்க. நான் சாதாரண ஒரு ரூ. 500, ஒரு ரூ. 5, ஒரு ரூ. 100, ஒரு ரூ. 200 கொடுத்து இந்த தம்பியை தாங்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். இவ்வளோதான் என்னோட திராணி, இவ்வளோதான் என்னால் செய்ய முடியும். இந்த தம்பி 16,000 சொல்கிறாங்க. நான் சொன்னேன், தம்பி இது இல்லைப்பா, வேறு ஏதாவது உனக்கு தேவை இருக்கான்னு கேட்டேன். தம்பி சொன்னாங்க, இதுதாங்க எனக்கு ரொம்ப முக்கியமான தேவைன்னு சொன்னாங்க. சரி தம்பி நீ ப்ரேயர் பண்ணு, கர்த்தர் அவருக்கு சித்தமானால் அவர் என்ன பண்ணுவார், செய்வார். நானும் அந்த தம்பிக்காக ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன். நான் அந்த தம்பிக்காகவே கர்த்தரை அதிகமாக தேட ஆரம்பித்தேன். ஏசப்பா இந்த தம்பிக்கு எப்படியாவது நீங்கள் உதவி செய்யுங்க. ஏன்னா இந்த மந்த்து 5ஆம் தேதிக்குள்ளே அந்த தம்பி ஃபீஸ் கட்டணும், இல்லைனா ஃபைன் போட்டு கட்டணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதை நீங்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களை பார்த்து தான் நான் சொல்கிறேன். நான் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணேன். அப்போது ஒருத்தர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி இந்த தம்பி இப்படி இருக்காங்க, இவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா பிரதர் அப்படின்னு கேட்டேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் அடுத்த நாள் எனக்கு அவர்கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட் வந்தது. அவர் 8,000 அவர் எனக்கு போட்டிருக்காரு. அந்த 8,000 போட்டோடனே ஒரே சந்தோஷம் எனக்கு. அடுத்த வார்த்தை அவர் சொல்கிறாரு, அந்த ஆர்ஃபன் தம்பிக்கு இந்த 8,000 கொடுத்து ஃபீஸ் கட்ட சொல்லுங்கள், என்னால் முடிந்ததை நான் கொடுக்குறேன். அல்லேலூயா. இந்த தம்பிக்கிட்ட கொடுக்கும்போது அந்த தம்பி அழுதுட்டாங்க. அக்கா பெரிய விஷயம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னும் ஒரு 8,000 அந்த தம்பிக்கு சந்திக்கப்படாமல் இருக்கிறது. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது இந்த தம்பிக்கு கொடுத்து உதவணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கொடுக்கலாம். இது கட்டாயம் அல்ல, விசனமாயம் அல்ல, அவன் விருப்பத்தின்படி கொடுக்க கிடையாது. அல்லேலூயா. கர்த்தரை தேடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் உண்மை. எனக்கு எப்படி தெரியுமா, என்கிட்ட ஒன்று இருந்துச்சுன்னா அது யாருக்காவது கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதை வச்சு அழகு பார்க்கக்கூடாது, அதை வச்சு யோசிக்கக்கூடாது. நான் சொல்லட்டுமாங்க, எனக்குன்னு ஒரு கேக் பாக்ஸ் கொடுத்தாங்கங்க ஒருத்தவங்க, கிஃப்டாக கொடுத்தாங்க. இதை வச்சு சாப்பிடுங்கன்னு கொடுத்தாங்க. நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் வீட்டுக்கு வந்தேன். ஒரு வயசான ஒருத்தர், அப்பா மாதிரி அப்பா, அவர் சொன்னார், அம்மா சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுமா, இந்த நல்ல நாளில் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுமா. என்கிட்ட ஒன்றுமே இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, இந்த ஸ்வீட், இந்த கேக் பாக்ஸை தவிர. அப்படியே எடுத்து அந்த ஐயா கிட்ட கொடுத்துட்டு, ஐயா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இவ்வளோதானா நீங்கள் கேட்குறீங்களா? இவ்வளோதானான்னு கேட்குறீங்களா? நார்மல் கேக்கு, டீ கேக்கு எனக்கு ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தாங்க. அதே அந்த அந்த தாத்தா கிட்ட அப்பா கிட்ட கொடுத்துட்டேன். நான் வீட்டுக்கு வந்தப்போ சொன்னேன், ஏசப்பா நான் ஆசையாக வாங்குற எதையும் என்னை சாப்பிட விட மாட்டேன்றீங்க, என்னை யூஸ் பண்ண விட மாட்டேன்றீங்க, யாருக்காவது கொடுக்க சொல்லிடுறீங்களா, இது என்ன நியாயம்? நான் யாரை பார்த்து கேட்குறேன்? கர்த்தரை பார்த்து கேட்குறேன். இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்குறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் என்னை பார்த்தாரு. கர்த்தர் என்னை பார்த்தாரு. 1/2 hour தாங்க, 1/2 hour. எங்கள் அப்பா ஒரு ப்ளம் கேக் பாக்ஸ் வாங்கிட்டு வராங்க. குட்டி பாக்ஸு, ஒரு 1/4 கிலோ பாக்ஸு ப்ளம் கேக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்கிட்டு வந்து சொல்கிறாங்க, இது இது என்னோட கிறிஸ்மஸ் கிஃப்ட்டு அப்படின்னாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கிறத நம்ம மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்போது கர்த்தர் நம்மளை எல்லா தீமைக்கும் விலக்கி பார்ப்பார், பாதுகாப்பார். எல்லா பயத்துக்கும் நம்மளை நீங்களாக்கி ரட்சிப்பார். இல்லை அதானே 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவள் வெட்கப்படவில்லை, அவள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எஞ்சனும் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் நான், இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் நான், வெட்கப்பட்டு போவதில்லை என் மகனே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. இவ்வளவுதாங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க நினைச்சிட்டா யார் தடுக்க முடியும்? யார் தடுக்க முடியும்? அதுதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். அவரை தேடுங்க, அவரை தேடுங்க. அவரை தேடினா நமக்கு கர்த்தர் செவி கொடுப்பாரு. அவரை தேடும் போது செவி கொடுத்த தேவன் எல்லா பயத்துக்கும் நம்மளை நீங்களாக்கி வைப்பார். எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்ட தேவன் நம்மளை வெட்கப்படுத்த மாட்டார்.
நம்முடைய முகம் பிரகாசம் அடையும்படியே கர்த்தர் உதவி செய்வார். என்னை நிறைய பேர், நான் பெருமைக்காக சொல்லலை, என்னை நிறைய பேர் என்னை பார்த்து சொல்லுவாங்க, சிஸ்டர் உங்கள் முகத்தில் ஏதோ ஒரு பிரகாசம் தெரியுது. நான் உங்களை பார்த்து சொல்லுவேன், ஆவியானவருடைய பிரகாசம் தெரியுங்க. ஆவியானவர் என் கூட இருக்கிறது உங்களுக்கு தெரியுங்க. அதை தாங்க நான் உணர்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் எதையெல்லாம் இழந்து போய் உட்கார்ந்துருக்கிறீங்களோ, எதையெல்லாம் இழந்துட்டீங்களோ, அப்போ உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன்னை வெட்கப்படுத்த மாட்டேன், உன் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை தேடினியா, என்னை தேடினியா, என்னை தேடி வந்தியா, நீ 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 என்னை தேடி வந்தல்ல, நான் உனக்கு செவி கொடுக்க போறேன், காதுட்டு நான் கேட்க போறேன். இல்லை, காதுட்டு நான் கேட்க போறேன், நீ என்ன சொல்றன்றதை நான் கவனிக்க போகிறேன். அவருடைய கண்கள் நம்முடைய ஜெபத்திற்கு திறந்த வண்ணமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் கவனிக்கிற வண்ணமாய் இருக்கிறது. இல்லை, மனிதர்கள் கொஞ்ச நேரம் பேசிட்டே இருந்தால் தூங்கிடுவாங்க. ஐயோ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு கூட நான் கவனிக்கலன்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மளை கவனிக்கிற தேவன், நம்மளை விசாரிக்கிற தேவன், நம்மளை பாதுகாக்கிற தேவன். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை, நீர் என்னோடு எஸ் இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. அவ்வளோதாங்க. அவர் தேடும் போது வெற்றி, அவர் நம்ம கூட இருக்கும்போது வெற்றி, அவர் நமக்கு செவி கொடுக்கும் போது வெற்றி, அவரை நோக்கி பார்க்கும்போது வெற்றி. இதெல்லாம் நம்மளுக்கு வெற்றி தானேங்க. அப்புறம் ஏங்க சோர்ந்து போய் உட்காந்துருக்கீங்க? அப்புறம் ஏங்க கவலைப்பட்டு உட்காந்துருக்கீங்க? அப்புறம் ஏங்க ஃபீல் பண்ணுறீங்க? டோன்ட் வரி, டோன்ட் வரி. நான் எல்லாத்துக்கும் கவலைப்படவே மாட்டேன். எது நடக்குதோ அது நடக்கட்டும், எது நடக்குதோ அது நடக்கட்டும். என்ன நடக்க போகுது பெருசா? ஆவியானவர் என் பட்சத்தில் இருக்கும்போது என்ன பெருசாக நடக்கும்? எல்லாத்தையும் விட்டுருவேங்க. நான் பாட்டுன்னு தேவனை ஆராதிச்சுட்டே இருப்பேன், நான் பாட்டுன்னு தேவனை துதிச்சுட்டே இருப்பேன். ஆனால் எப்படி, எங்கே, எப்போ உதவி கிடைக்குதுன்னே எனக்கு தெரியாது. சொல்லட்டோமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேர், 4 பொம்பளை பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸு இல்லை, பழைய ட்ரெஸ் தான், பழைய ட்ரெஸ் தான் கிறிஸ்மஸ்க்கு அவங்க போட போகிறாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சகோதரி அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அதில் 7 ட்ரெஸ்ஸு புது ட்ரெஸ் இருந்தது. நான் எத்தனை பார்த்தேன்? 4 பிள்ளைங்களை பார்த்தேன். ஆனால் கர்த்தர் எத்தனை கொடுத்தாரு? 7 கொடுத்தாரு. ஏன் தெரியுமா அது உங்களுக்கு சொல்கிறேன்? கர்த்தரை தேடுங்க. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், அவர் எனக்கு செவி கொடுத்தார். நான் தேடினேங்க, நான் தேடினேங்க, எல்லாத்துலேயும் கர்த்தரை தேடினேங்க. எனக்கு என்ன தேவை? ஏசப்பா, இந்த பிள்ளைங்களுக்கு நான் உணவு கொடுக்கணும், உணவு கொடுக்கணும். ஏசப்பா, இந்த பிள்ளைங்க கிறிஸ்மஸ் ஸ்நாக்ஸ் சந்திக்கப்படணும். என் அன்பு தேவனுடைய இன்னைக்கு வரைக்குங்க, இப்போ கூடங்க, இப்போ சொல்லட்டோமாங்க, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு சண்டே கிளாஸ் நடக்கும். ஆனால் இப்போ கூட சொல்கிறேன், எந்த ஒரு எந்த ஒரு இதுவும் என்கிட்ட கிடையாது, எந்த பொருளும் கிடையாது. ஆனால் யாரையாவது வச்சு கர்த்தர் சந்திப்பார், நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். 3 இடத்துல சண்டே கிளாஸ் நடக்கும். 3 இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாய் கிட்ட ஆகும், இந்த 3 இடத்தை கால்குலேட் பண்ணாலே. ஆனால் யார் சந்திக்க போகிறா? என் தேவன் சந்திப்பார். உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திக்க போகிறார், உங்கள் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். ஏதாவது கர்த்தருக்காக இழந்தீங்களா? இந்த கிறிஸ்மஸ் காலங்களில், இந்த நியூ இயர் காலத்தில் ஏதாவது கர்த்தருக்காக செஞ்சீங்களா? ஏதோ ஒரு ஏழைக்காக கர்த்தருக்கு ஏதோ செஞ்சீங்களா? ஆனால் கர்த்தர் சொல்கிறாருங்க, உன் முகம் பிரகாசம் அடையும், நீ வெட்கப்பட்டே போவதில்லை. இல்லை, இன்னைக்கு தானே கர்த்தர் அதை சொல்கிறாரு, இன்னைக்கு தானே கர்த்தர் அவர் சொல்கிறார். கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே,
இவ்வளவுதாங்க. வேதத்துல போட்டிருக்கிறது, உலகத்துல உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தது போல நீங்களும் என்ன பண்ணுவீங்க, உலகத்தை ஜெயிப்பீர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில உங்களுக்கு சொல்றேன், நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன். நான் எதுக்குமே பயப்பட, யார் என்னை கைவிட்டு போனாலும் பயப்பட மாட்டேன். சிலர் வருவாங்க, சிலர் போவாங்கங்க. அதாங்க ஊழியம். சிலர் செய்வாங்க, சிலர் செய்கிறேன்னு சொல்லிட்டு மறந்துடுவாங்க. ஆனா என் தேவன் மறந்தே போக மாட்டார். என் தேவன் மறந்தே போக மாட்டார். உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? ஒரு பாஸ்டருங்க, ஒரு பாஸ்டர் பூந்தமல்லியில பழஞ்சூர் சபையில இருக்கிற பாஸ்டர். அவரு எனக்கு ரொம்ப நல்ல அப்பான்னு தான் கூப்பிடுவேன், அப்பா அம்மான்னு தான் கூப்பிடுவேன். ரொம்ப நல்ல க்ளோஸ், ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்த கர்த்தர் கொடுத்துருக்காரு. இந்த பாஸ்டரு எனக்கு சபையில மைக் இல்ல. எல்லாம் ரிப்பேர். இன்னைக்கு வரைக்கும் எல்லாமே ரிப்பேர் தான். எல்லாம் ரிப்பேர்ல இருக்கு. ஆனா பணம் குடுத்து செய்ய எனக்கு பலன் இல்ல. பணம் இல்ல. என்ன செய்றதுன்னு ரொம்ப கஷ்டத்தோட இருந்தேன். மைக் வாங்கணும். 2 நாள் கிறிஸ்மஸ் நடக்க போகுது. 23ஆம் தேதி ரொம்ப திகைத்து போயிருக்கிறேன். என்ன செய்றது ஆண்டவரேன்னு சொல்லி அப்படியே கவலையோட உட்கார்ந்துருக்கிறேன். யார்கிட்ட கேட்குறது? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் அப்படியே கல்லு மேல உட்காந்துட்டு அப்படியே பார்க்குறேன். காலையில 7 மணி. 7 மணிக்கு ஆவியானவர் இந்த பாஸ்டரோட முகத்தை காண்பித்தார். காண்பித்து இவரோடு கூட தொடர்பு கொள்ளுன்னு சொன்னார். இது நீங்க நினைக்கிறீங்களா? சிரிப்பா எடுத்துக்கிறீங்களா? இது ஒருவேளை இல்லன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? சிஸ்டர் சும்மா சொல்றாங்க. நான் தேவனுடைய சமூகத்துல இருந்து பேசுறேன். நான் சும்மா சொல்லவே இல்ல. அட் அ டைம் அந்த பாஸ்டருக்கு ஃபோன் அடிக்கிறேன். பாஸ்டர், எனக்கு 2 மைக் வாங்கி கொடுக்க முடியுமா? ரொம்ப காஸ்ட்லி. எனக்கு 2 மைக் வாங்கி கொடுக்க முடியுமா? இப்ப வர முடியுமா? என் அன்பு தேவனுடைய பிள்ளை, அவர் பழஞ்சூர்ல இருக்காரு. அவர் சென்னைக்கு வரணும்னா கிட்டத்தட்ட 1 1/2 மணி நேரம் ஆகும். இப்ப வாங்கி கொடுக்க முடியுமா? அந்த பாஸ்டர் என்ன நினைச்சாரு எனக்கு தெரியாது. ஆனா ஆவியானவர் அதுக்குள்ளே பேசிட்டுக்கிறார். அவர் கில்லாடிங்க. ஆவியானவர் கில்லாடி. உன்கிட்ட சொல்லிட்டாருன்னா, அது இன்னொருகிட்ட சொல்லி கரெக்ட்டா சரி பண்ணிடுவார். அப்படிதான் இந்த பாஸ்டர் கிட்ட ஆவியானவர் பேசியிருக்காரு. அப்ப அந்த பாஸ்டர் சொன்னாரு, "அம்மா, ஜெபா நீ கவலைப்படாத. வீட்ல மைக் இருக்கு, 2 மைக் இருக்கு. நீ வீட்டுக்கு போயிட்டு அம்மா கிட்ட போய் வாங்கிக்கோ." அவங்க வீடு ராயப்பேட்டை. நான் இருக்கிறது திருவொற்றியூர். 2ம் கடைசி கிட்ட வரும். கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் டிராவல் பண்ணணும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அவர பார்த்து கேட்டேன், "அப்பா நான் எவ்வளோ பே பண்ணணும்னு?" கேட்டேன். அவரு என்ன பார்த்து சொன்னாரு, "பேலாம் ஒண்ணும் பண்ண வேணாம். நீ போய் மைக்க வாங்கிக்கோ. உனக்கு ஃப்ரீயா குடுக்குறேன் போ" அப்டின்னாரு. பார்த்தீங்களாங்க, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் கர்த்தரை நோக்கி பார்த்தேன். நான் மனுஷங்கள நோக்கி பார்க்கவே இல்லங்க. நான் கர்த்தரை தேடினேன். அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த 2 மைக்க வாங்கிட்டு வந்தேன். எனக்கு இந்த ஒயரு, இந்த மைக் பத்திலாம் எனக்கு அவ்வளோ தெரியாதுங்க. நிச்சயமா எனக்கு தெரியாது. இந்த எலக்ட்ரிக்கல் வேலைலாம் எனக்கு தெரியாது. அப்போ அந்த மைக்க வாங்கிட்டு வந்தேன். அங்க போய் குடுத்தா ஒயர் பத்தாதுன்றாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தேன். எல்லாம் நல்லா ஒர்க் ஆச்சு. நல்லா யூஸ் பண்ணிட்டோம். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். 31ஆம் தேதி ஆவியானவருடைய சித்தத்தின்படி 31ஆம் தேதி என் சபை மெம்பர் ஒரு அம்மா நல்ல ஒரு மைக், நல்ல ஸ்டாண்டர்ட் மைக், நல்ல ஒரு மைக்க அந்த அம்மா கொண்டு வந்து சபைக்காக கிஃப்ட் பண்றாங்க. நான் ஆண்டவர்கிட்ட எது கேட்டேன்? மைக்கு கேட்டேன். 2 மைக்கு கேட்டேன். ஆனா ஆண்டவர் எனக்கு 3 மைக்க ஃப்ரீயா குடுத்தாரு. அல்லேலூயா! அல்லேலூயா! இப்படிதாங்க எனக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியம் நடந்துகிட்டு இருக்குது. இப்படிதாங்க நடக்குது. ஒருவேளை பாஸ்டர்ஸ், அன்பு பாஸ்டர்ஸ், ஒருவேளை நீங்க திகைத்து போய் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்களா அந்த செய்திய? வாடகை குடுக்கலையே, சபைக்குரிய வாடகை குடுக்கலையே, சபைக்கு மைக் இல்லையே, சவுண்ட் பாக்ஸ் இல்லையே, ஸ்பீக்கர் இல்லையேன்னு ஒருவேளை நீங்க கவலைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. டோன்ட் வொரி. காட் வித் யூ. காட் டூயிங் சம்திங். காட் டூயிங் மிராக்கிள். எஸ். கர்த்தரை நோக்கி பாருங்க. ஊழியக்காரங்களே, கர்த்தரை நோக்கி பாருங்க. சபை நடத்துறீங்களா? கர்த்தரை நோக்கி பாருங்க. ஒருவேளை சேனல் நடத்துறீங்களா? அவங்க கூட கர்த்தரை நோக்கி பாருங்க. யாருக்கும் கர்த்தர் பாகுபாடு பார்க்கறதே இல்லைங்க. இந்த வேளையில உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு. ஒருவேளை வீடை இழந்து உட்கார்ந்துருக்கிறீங்களா? ஒருவேளை இடத்தை இழந்து உட்கார்ந்துருக்கிறீங்களா? ஒருவேளை பிள்ளைகளை இழந்து உட்கார்ந்துருக்கீங்களா? ஒருவேளை பிள்ளைகளுடைய திருமணத்தை குறித்த கேள்விக்குறியோடு உட்கார்ந்துருக்கீங்களா? எத்தனையோ இடத்துல பார்க்குறேன், என் பிள்ளைக்கு ஒன்றும் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. ஆனா கர்த்தரை தேடினால் சக்ஸஸ் ஆகும். 1 மணி நேரம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கர்த்தருக்காய் ஸ்பெண்ட் பண்ணுங்களேன். ஸ்பெண்ட் பண்ணுங்களேன். கர்த்தர் நிச்சயமா செய்வார். கர்த்தர் நிச்சயமா செய்வார். அவர் சொல்லியும் அவர் செய்யாமல் இருப்பாரா? எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என்
பாருங்கள் என் சுமைகள், என் பாருங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன் இயேசையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. எஸ், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் முடிக்க போகிறேன். கர்த்தர் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா? கர்த்தரை தேடுங்க, கர்த்தருக்கு செவி கொடுங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்களை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். எல்லா கண்களையும் மூடுவோமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை பார்க்க போறார். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்டு நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், உங்களை என்னை நேசிக்கிற தகப்பன், உங்களை என்னை விசாரிக்கிற தகப்பன், இந்த காலை வேளையில அல்லது இந்த இரவு வேளையில அல்லது இந்த மாலை வேளையில கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால உங்களை கவலை எல்லாம் அவர் மேல வச்சிருங்க. கர்த்தர் உங்களை விசாரிக்கிறனால உங்க துக்கத்தை எல்லாம் வச்சிருங்க. அவரை தேடுங்க, அவரை தேடுங்க, அவரிடத்துல மன்றாடுங்க. அவர் உங்களுக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நன்றி அப்பா. அப்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறீர், அப்படி தேவைகளை சந்திக்கிறீர், அப்படி பிரச்சனையை மாற்றுகிறீர், அழகான கண்களால அவளை காண்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. அவளை ஆசீர்வதிங்கப்பா. இன்று முதல் நான் அவளை ஆசீர்வதிப்பேன் என்று இந்த வருடத்தில் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை உடைய பிள்ளைகளுக்கு நினைவுபடுத்துகிறேன். கர்த்தா, எல்லாவற்றையும் பலத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்கிறேன். என்னோடு கூட இணைந்து இந்த ஊழியத்தை கை கொடுத்து தாங்க வேண்டும் என்று நினைத்தால் எந்த விதத்திலையும் நீங்கள் எனக்கு தாங்கலாம். எனக்கு ஃபோன் பண்ணி பேசலாம், ஊழியத்துக்கு உதவலாம், அல்லது சில்ட்ரனுக்கு உதவலாம். ஒரு மாதத்துக்கு நான் எடுத்துக்கிற பொறுப்பை அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 2500 ரூபாய் கிட்ட இந்த சில்ட்ரனுக்கு ஸ்நாக்ஸ் தேவைப்படுகிறது. சண்டே கிளாஸுக்கு நான் உதவுறேன்னு சொல்லி ஒருவேளை முன் வருவீங்கன்னா கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.